ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விடியல் வணக்கம். கப்பல்ல வேலை செஞ்சு ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அது எப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம். 3 மாசம் பள்ளிக்கு போயிட்டு ஒருத்தர் பின்னாடி காலத்துல, அதாவது பிற்காலத்துல 51 புத்தகங்கள் எழுதினாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன? ஆனா இது கற்பனை இல்லை, அதுதான் உண்மை. ஜாக் லண்டன் அப்படின்றவரு தம்முடைய 19 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கே படிக்க போனாரு. 4 வருஷம் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லா இரவும் பகலுமா 3 மாசத்துல படிச்சு பரீட்சையிலையும் வெற்றி பெற்றாரு. அதுக்கு பிறகுதான் அவர் நாவல், சிறுகதை எல்லாமே எழுத ஆரம்பிச்சாரு. 18 வருஷங்கள்ல அவரு 51 நாவல்களும் நிறைய சிறுகதைகளும் எழுதினாரு. ஜாக் லண்டன் சின்ன வயசுலயே பள்ளிக்கு போகாததுக்கு காரணம் அவருடைய குடும்பம் வறுமையில இருந்ததுதான். குடும்பம் வறுமையால கஷ்டப்பட்டதால ஜாக் லண்டன் படிக்காம சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அவர் ரயில் நிலையத்துல கூலி வேலையிலிருந்து பல தொழில்களை செய்யவும் ஸ்டார்ட் பண்ணாரு. கூலி கிடைக்காத நாட்கள்ல அவரு பட்டினியாவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் இப்படித்தான் அவருக்கு கூலி ஏதும் கிடைக்காம போயிடுச்சு. அன்னைக்கு அவருக்கு பசியோட கொடுமையால ரொம்ப டயர்டாவும் இருந்துச்சு. அந்த டயர்டோட காரணத்தினால அவர் ஒரு கூட்ஸ் வண்டியோட அடியில படுத்து தூங்கிட்டாரு. ரயில்வே போலீசார் அவரை கைது செஞ்சு விசாரணைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க. தம்முடைய நிலைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட்டிட சொல்றாரு, அவருக்கு 1 மாத சிறை தண்டனை கிடைச்சது. பெரியவங்க கிட்ட அடியும் போலீசாரோட தொந்தரவும் அவர் மனசை ரொம்பவும் துன்புறுத்த செஞ்சுச்சு. அவர் கப்பல் வேலையில சேர்ந்தாரு. அந்த வேலையும் அவருக்கு பிடிக்கல. ஆனா கப்பல் வேலையில சேர்ந்தது மூலமா அவருக்கு புத்தகம் படிக்கும் ஆவல் ஏற்பட்டுச்சு. நண்பர்கள்கிட்ட எழுத்து கூட்டி படிக்க கத்துக்கிட்டு புத்தகங்களை படிக்கிறாரு. கப்பல் வேலையை விட்டு விலகிய ஜாக் லண்டனுக்கு படிப்பு மீது கவனம், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில படிப்பு மீது அவருக்கு ஒரு கவனம் ஏற்பட்டுச்சு. ஆனா பள்ளிக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு அவகிட்ட பணம் இல்லை. பள்ளிக்கு போனா காசு வேணும் இல்லையா? ஸோ பள்ளிக்கூடம் போயிட்டு படிக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அதனால கல்வி அறிவை விருத்தி செஞ்சிக்க இலவசமா நாடகத்துக்கு போயிட்டு புத்தகங்கள்லாம் படிக்கிறாரு. ஒரு நாள் தீர செயல்கள் நிரம்பிய ஒரு புத்தகம் ஒன்ன படிக்கிறாரு. மறுநாள் அராபிய கதையை படிக்கிறாரு. இதிலிருந்து அவருக்கு கதை புத்தகம் படிக்கிறதுல அதிக ஆவல் ஏற்பட்டுச்சு. தினமும் அவர் நூலகத்துக்கு போயிட்டு புத்தகங்களை படிச்சு வந்ததால அவருடைய கல்வி அறிவு தானாகவே நல்லா மேன்மேலும் வளர ஆரம்பிச்சிருச்சு. படிப்புல ரொம்ப ஒரு ஜாஸ்தியான ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாரு. மேலும் அவருடைய கதை புத்தகங்கள் படிக்கிறதுனா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அரசியல், பொருளாதாரம், இன்னும் பல வகை புத்தகங்களையும் படிச்சு முடிக்கிறாரு. படிக்க அவருக்கு ஆர்வம் அதிகமானதுனால நிறைய புத்தகங்களை படிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாரு. ஜாக் லண்டனுக்கு 18 வயசாகுது. அந்த நேரத்துல கலிபோர்னியா பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்றாரு. இரவு பகல்னு பார்க்காம படிச்சு 3 மாசத்துல பரீட்சையும் எழுதி அதுல அந்த தேர்வுல வெற்றி பெறாரு. பள்ளி படிப்பு முடிஞ்சு திரும்பவும் கூலி வேலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அவருடைய மனசு நாட்டம் போகல படிப்புல. ஏன்னா வேலையில கவனம் செலுத்துறாரு இல்லையா, படிப்புல நாட்டம் போகல. அதுக்கு பதிலா இலக்கிய வேலைய செய்யறதுக்காக அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்படி இலக்கிய வேலையை செஞ்சா நம்ம படிக்கிறதுடைய ஆர்வம் அதிகமாகும். அதனால இந்த மாதிரி வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இலக்கிய வேலையில அவர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அவருக்கு படிக்கிற ஆசையும் கதை எழுதுற ஆசையும் அதிகமாகுது அவருக்கு. ஸோ கதை எழுத ஸ்டார்ட் பண்றாரு. எழுதிய கதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்புறாரு. ஆனா ஒண்ணு கூட பிரசுரமாகவே இல்லை, திரும்பி வந்துருச்சு. இத கண்டு அவர் மனம் தளரல. கடைசியா ஒரு நாள் அவருக்கு 4 பவுண்ட் செக் ஒன்று வந்துச்சு. அதோட ஒரு கடிதமும் வந்துச்சு. அவர் எழுதிய டைஃபூன் அப்படின்ற கதை சான் பிரான்சிஸ்கோ கால் என்ற பத்திரிகையின் சிறுகதை போட்டியில வெற்றி பெற்றதா அவருக்கு அந்த பணம் அவருக்கு அனுப்பியிருந்தாங்க. செக்கையும் குறிப்பையும் பார்த்ததும் ஜாக் லண்டன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் சுரந்துச்சு. நமக்கெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா ஒரு சந்தோஷம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஆக்சுவலா ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவர் தன்னுடைய முயற்சி வெற்றி பெற்றதா நினைச்சாரு.
அதிலிருந்து தொடர்ந்து சலிக்காம கதைகள், நாவல்கள் எழுத தொடங்குறாரு. சுமார் 5 வருஷங்கள்ல அவர் வாசகர்களால மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கதாசிரியராக மாறிட்டாரு. அவருடைய வருமானமும் அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு. ஜாக் லண்டன் இளமையில வறுமையால கஷ்டப்பட்டார். சிலர் அவரை வெறுத்து அடிச்சு துரத்துனாங்க. ஆனா அவர் இலக்கிய தொழிலை மேற்கொண்டு அதுலயும் வெற்றி பெற்று அவரை வாசகர்கள் தங்கள் லட்சிய புருஷகரா அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ படிக்கிறது என்னைக்கும் நம்மளை கைவிடாது நண்பர்களே. ஸோ அவர் படிச்சதுனால பின்னால படிக்கிறது மட்டும் போதாது. நாம எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அதுல முழு கவனம், ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா நாம அந்த கதையில நல்லா சக்சஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதிகொண்டு எழுந்து வா தோழா. விதியையும் சதியையும் உன் மதிகொண்டு மிதித்திடு தோழா. எதிரே நிற்கும் எதிரியையும் எதிர்த்து நிற்கும் வீரம் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத துன்பத்தை நினைத்து கொண்டு துவண்டு போவதா ஏனோ. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு விடை. முடிவில்லா பிரச்சனை இங்கு இல்லை, விடையில்லா கேள்வி இங்கு இல்லை. வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் மட்டுமே நண்பர்களே. நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் இருக்கும் வரை உச்சத்தில் நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் இருக்க வேண்டும் நண்பர்களே. உயிர் வாழ உணவு தேவை, உயிர்ப்புடன் வாழ தன்னம்பிக்கை தேவை. நம்மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கை தாய்ப்பால் மாதிரி. உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவருக்கு என்றுமே புதிராகவே இரு. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை, ஆடம்பர வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு. அதாவது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை, நாம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம் அதை நாம மறந்துடக்கூடாது இல்லையா? அதைத்தான் இங்க சொல்ல வருது. பணக்காரர்கள் சிரித்து கொண்டே இருப்பதும் இல்லை, ஏழைகள் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதே தவிர பணத்தில் இல்லை. அன்பை தேடுவதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இதுதான் அன்பு என்று புரியும் போது ஆயுளே முடிந்து விடுகிறது. நம் சமூகத்தில் ஏன் என்று கேட்பவன் ஏமாளி, ஆம் என்று சொல்பவன் அறிவாளி. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது நண்பர்களே. வாழ்க்கை ஒன்று சொல்லும், வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்ல நண்பர்களே. ஆண்டவன் தர நினைக்கும் போது யாரும் அதை தடுக்க முடியாது. அதே நேரம் ஆண்டவன் அதை பறிக்கும் போது யாராலும் அதை தடுக்கவும் முடியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.